தொடராக ஈமானை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். ஈமானை முஃபஸ்ஸல் அல்லாஹ்வை நம்புவது, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட மலக்குகள், வேதங்கள், ரசூல்மார்கள். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ரசூல்மார்களை, ரசூல்மார்களை நம்புதல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாகவே கிதாபுல்லா ரிஜாலுல்லா இரண்டு அமைப்பு உண்டு. உலகத்தில் எங்க போனாலும் கிதாபுல்லா ரிஜாலுல்லா, அல்லாஹ்வினுடைய வேதம் இருக்கிறது, வேதத்தை சொல்லிக் கொடுப்பதற்கான தூதுவர்கள். ஒரு ஆள் வெறும் புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு போய் ஆசிரியர் இல்லாமல் புத்தகம் மட்டும் படித்து விட்டு கார் ஓட்டினால் என்ன நடக்கும்? 10 நிமிஷத்துல பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும். இவர் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு, அந்த வண்டி ஒரு பெரிய ஒர்க் ஷாப்ல இருக்கும். எங்கெல்லாம் வெறும் புத்தகத்தை நம்பி எதையும் சாதிக்க முடியாது. அதை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு ஆசான் தேவை. மெடிசன் வெறும் புத்தகத்தை மட்டும் படித்து விட்டு மருத்துவம் செய்தால் ஒரு ஆள் மிஞ்சாது, எல்லாம் கபரஸ்தான். அதற்கு ஆசிரியர் தேவை. இதை போன்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை சொல்லிக் கொடுப்பதற்கு வேதங்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். இந்த ரசூலினுடைய சிஃபத், அவர்களின் தன்மை எப்படி இருக்கும், அவர்களுக்கு என்று சொந்தமான தன்மைகள் என்ன, அவர்களின் பணி என்ன, இந்த மூன்றை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ரசூலின் தன்மைகள், அது ஒரு 10 தன்மைகள் இருக்கிறது. ரசூலினுடைய ஹசாயிஸ், நபிமார்களுக்கு சொந்தமான தன்மைகள், அது ஒரு 10 இருக்கிறது. ரசூலினுடைய பணிகள், வேதம் வாங்கி வந்தார்களே ரசூல்மார்கள், வகியை பெற்றார்களே அந்த நபிமார்கள், ரசூல்மார்களின் பணிகள் ஒரு 5 இருக்கிறது. மொத்தம் 25 விஷயத்தையும் உங்களிடத்திலே சுருக்கமான நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பண்புக்கும் இறைநேசத்திற்கு முடித்தால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல்ல நபிமார்கள், ரசூல்மார்கள் என்பவர்கள் மனித முயற்சியால் உருவானவர்கள் அல்ல. ஐஏஎஸ் படிச்ச பரீட்சை எழுதி பாஸ் ஆகி நாம கலெக்டர் ஆகிட முடியும், ஐபிஎஸ் அதிகாரியாக ஆக முடியும். உலகத்தில் எந்த துறையையும் முயற்சியால் படிப்பால் பெற்றுவிட முடியும். ஆனால் நுபுவத், நபித்துவத்தை நாம் படிப்பால் பெற முடியாது. இது ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுப்பு. அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த ரசூல்மார்களுக்கு சொந்தமான குணங்கள் ஒரு 10. அந்த 10 குணங்களை தானும் பெற்று இந்த உம்மத்திற்கும் அதை உருவாக்கி கொடுப்பார்கள். இப்ப நாம அந்த 10 குணத்துல ஏதாவது நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, 10 தன்மைகள்ல ஏதாவது நம்மிடத்தில், முதலாவது ரசூல்மார்களை பொறுத்தவரை அவர்கள் பிறந்ததிலிருந்து வஃபாத் ஆகிற வரை அஸ்ஸித், உண்மை மட்டுமே பேசுவார்கள், உண்மை மட்டுமே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகள் வாழ்ந்தார்களே, ஒரு பொய் சொன்னதாக வரலாறு இருக்க? ஒரே ஒரு பொய். இன்னைக்கு கழுத்துல டை, கையில ஒரு பை, சொல்றதெல்லாம் பொய். இதுதான் பிசினஸ் ட்ரெண்ட் இல்லையா? உண்மையே இருக்கக்கூடாது. வரக்கூடிய வாடிக்கையாளர்களை எப்படியெல்லாம் பொய் சொல்லி வாங்க வைப்பது, இது ஒரு வகையான ட்ரெண்ட். 1000 பொய்யை சொல்லியாவது ஒரு திருமணத்தை நடத்து, இது ஒரு வகையில் குடும்பத்திற்குள் பொய். இப்படி பொய் தன்னுடைய ஆதிக்கத்தை வலுவாக, அரசியல்வாதி என்றால் ஒரு உண்மை கூட பேசக்கூடாது, அவர்தான் அரசியல்வாதியாக இருப்பதற்கு தகுதியானவர். ஆனால் நபிமார்கள் என்பவர்கள் வாழ்க்கையில் ஒரு பொய் கூட சொல்லாதவர்கள். நபிமார்களை ஈமான் கொண்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறுகளை பார்த்தால் அவர்கள் வாழ்நாளில் ஒரு பொய் கூட சொன்னதில்லை. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், பொய்மையில் இருந்தவர்கள் நீங்கி இருப்பார்கள். இறைநேசர்களினுடைய தகுதியிலும் முதலில் வருவது அவர்கள் உண்மை பேசக்கூடியவராக இருக்க வேண்டும், பொய் கூடாது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி இவர்களை கொலை செய்வதற்காக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஆள் அனுப்புகிறார். 2 குண்டர்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி விரட்டி கொண்டு ஓடுகிறார்கள்.
ஹசன் பஸ்ரி சாதாரணமானவங்க அல்ல, தபா தாபிஈன் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர்கள். அதுல ஒருத்தர் விரட்டி கொண்டு ஓடுகிற போது, நான் ஜலகண்டாபுரத்தில் ஓடிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அத்தா ரஜத்து ஓடுறாரா அப்படின்னா எப்படி இருக்கும்? ஊரே பார்க்க ஆரம்பிப்பார். அப்போ ஒரு அவுலியா ஓடுகிறார் என்றால் அதுல வேகமாக ஹபீபுன் நஜ்ஜார், ஹபீபே அஜமியினுடைய வீட்டுக்குள்ள போய் ஹசன் பஸ்ரி வேகமா போடுறாங்க. 2 பேர் துரத்திட்டு வர்றாங்க. அவங்க கேட்டா, ஆபத்துக்கு போய் சொல்ல நான் தப்பு இல்லை, அவங்க கேட்டா இல்லைன்னு சொல்லுங்க என்று வீட்டுக்குள்ள போட்டுட்டாங்க. நேரா 2 குண்டர்களும் ஹபீபே அஜமியிட்ட தான் கேட்கிறாங்க, இங்கே ஹசன் பஸ்ரி போனாரா? பேசாம இருந்தா கூட போயிடுவான். ஆமா, என் வீட்டுக்குள்ளதான் போனார். அடப்பாவி, இவரே சொல்லிக் கொடுத்து விடுகிறாரே. உள்ள உயிர் பயத்தோடு ஹசன் பஸ்ரி உள்ளே பதுங்கி இருக்கிறார்கள். 2 குண்டர்கள் தேடினார்கள், காண கிடைக்கவில்லை. மீண்டும் வெளியே வந்தார்கள். வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாருன்னு சொன்னீங்க, ஆனா வீட்டுக்குள்ள இல்லையே. உடனே ஹபீபே அஜமிக்கு வந்ததே கோபம். அல்லாஹி பில்லாஹி தல்லாஹி, இறைவன் மீது ஆணையாக என் வீட்டுக்குள்ளதான் அவர் இருக்கிறார். போன பெருச்சாலியே உள்ள இழுத்து விட்ட மாதிரி இருக்குது. அவங்களே போயிட்டான். போனவனை கூப்பிட்டு இவ்வளவு சத்திய வேற போட்டு உள்ள இழுத்து விடுறாங்க. வந்தார்கள், தேடினார்கள், காண கிடைக்கவில்லை. மீண்டும் வெளியே வருகிறார்கள். என்னங்க பெரியவரே, உள்ள இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க, உள்ள ஒருத்தருமே இல்லையே. கையை பிடிச்சு நான் கூப்பிட்டு போட்டோம்னா பார்க்கலாம், சத்தியமாக உள்ளதான் இருக்கிறார். அப்ப 2 பேரும் பேசிக்கிட்டாங்களா, இவர் ஒரு மாதிரியான ஆளு, பார்க்கலாம் என்று புறப்பட்டு சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் வெளியே சொன்னாங்களா, ஏங்க இப்படி மாட்டி விட பார்த்தீங்களே? அல்லாஹு அக்பர். ஹபீபே அஜமி சொன்னார்கள், பெருமானார் சொன்னது உனக்கு நினைவில்லையா? அஸ்ஸிதுகு யுன்ஜி வல் கிதுபு யுஹ்லிக், உண்மை காப்பாற்றும், பொய் அழித்துவிடும். நான் சொன்ன உண்மையால் நீயும் காப்பாற்றப்பட்டாய், நானும் காப்பாற்றப்பட்டேன். நான் மட்டும் பொய் சொல்லி இருந்தால் நீ ஹஜ்ஜாஜிடத்திலே மாட்டி இருப்பாய், நான் படைத்த ரப்பிடத்திலே மாட்டி இருப்பேன். உண்மை காப்பாற்று. இந்த உண்மையை அவர்களுடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட தவறவிட்டதில்லை. பெருமானார் நபிமார்கள் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை பொய் சொல்ல மாட்டார்கள். இது முதல் அடையாளம், அவர்களுடைய சிபாத். இந்த தன்மை நம்ம இடத்தில் இருக்கிறதா? காலையில ஒரு போன் வந்த உடனே அத்தா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்ட உடனே அத்தாவே சொல்லி கொடுக்குறாரு, இல்லைன்னு சொல்றார், இல்லைன்னு சொல்றார். உடனே அவன் எடுத்த உடனே அத்தா இல்ல, உங்க அத்தா தான் சொன்னாரு. ஆமா, முடிஞ்சு முடிச்சுக்காத இல்லையா? இன்றைக்கு நம்முடைய சமூகத்தினுடைய நிலைப்பாடு இப்படித்தான் செல்கிறது. இந்த பொய்மையில் இருந்து சமூகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இது நபிமார்களினுடைய தன்மைகளில் முதல் தன்மை. இரண்டாவது நபிமார்களினுடைய தன்மை ஹுஸ்னுல் குலுக், அழகிய குணம். அழகிய குணம் படைத்தவர்களாக வாழ்ந்தார்கள். எல்லா நபிமார்களும் அழகிய குணத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு நபிக்கும் ஒரு குணத்தை அல்லாஹ் வழங்கினார். அந்த குணத்திலே அழகுபட அவர்கள் வாழ்ந்தார்கள். அதுல டோட்டல் எல்லா நபிக்கும் அல்லாஹ் சொல்வது, மன்னிக்கும் மனோபாவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் ஏற்றுக்கொள்கிற மன்னிக்கிற மனோபாவம். தாய் எப்படி பிள்ளைகளை மன்னிப்பாளோ அதை போன்று உம்மத்தை மன்னிக்கிற மனோபாவத்தை அல்லாஹ் நபிமார்களுக்கு வழங்கினார். குணங்களிலேயே சிறந்த குணம் மன்னிக்கும் குணம். இது எல்லா நபிமார்களுக்கும் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வீட்டுக்குள்ள யாருக்கும் இல்லாத குணம். மாமியாரை மன்னிக்க மருமகள் தயாராக இல்லை, மருமகளை மன்னிக்க மாமியார் தயாராக இல்லை, சகோதரனை மன்னிக்க இன்னொரு சகோதரன் தயாராக இல்லை. உற்றார் உறவுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற பண்பாடு இல்லாமலே இந்த உம்மத்திலே போகிறது. நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கிய தன்மை ஹுஸ்னுல் குலுக், அதில் மன்னிக்கும் குணம். அல்லாஹ் அக்பர். பெருமானார் மன்னித்த வரலாறுகளை பேச சொன்ன நாளை சுருகு வரை பேசலாம். அவ்வளவு மன்னி. தன்னை கொலை செய்ய வந்த கொலைகாரர்களை பெருமானார் மன்னித்திருக்கிறார்கள். போர்க்களத்திற்கு சென்று அடுத்தவர்களை வெட்டலாம், கொள்ளலாம், அனுமதி இருக்கிறது. பெருமானார் போர்க்களத்தில் கூட அடுத்தவர்களை காயப்படுத்தியதில்லை. இப்படி ஒரு தலைவரா நமக்கு?
போர்க்களத்திலே கூட யாரையும் பெருமானார் கொல்லவில்லை. ஷைபத் இப்னு உஸ்மான் கைபர் போர்க்களத்தில் பெருமானார் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். பின்னால் பெருமானாரை கொலை செய்வதற்காக வாழ தூக்கிட்டார். பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டார். ரசூலுல்லாஹ்வை கொலை செய்யலான்னு வாழ தூக்குன உன்ன ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வை திரும்பி விட்டாங்க. பின்னால் வாளோடு நிற்கிறார். ரசூலுல்லாஹ் திரும்பி நிற்கிறார்கள். பெருமானார் கையில வாள் இருக்கு. நினைச்சா ஒரே போடு போட்டுறாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைபத் இப்னு உஸ்மான் வெட்டுவதற்கு வாளை தூக்கி இருக்கிறார். பெருமானார் அந்த போர்க்களத்திலே ஷைபத் இப்னு உஸ்மானின் நெஞ்சிலே கை வைத்து அல்லாஹும்ம அஃபிர் வர்ஹம் வஹ்தி, அல்லாஹ் இவரை மன்னிப்பாயா. யார? எதிரியை போர்க்களத்தில் இவரை மன்னித்து விடு, தெரியாம செஞ்சிட்ட இவரின் மீது ரப்பே நீ இறக்கப்படு, வஹ்திஹி இவருக்கு நீ நேர் வழி காட்டு. இதுதான் ரசூல்மார்கள். ஆக உச்சக்கட்ட கோபத்தில் நாம யாரையாவது மன்னிச்சிருக்கிறோமா? உச்சக்கட்ட கோபத்தில் பொண்டாட்டிய சரி போ மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க யாராவது இருக்கிறாங்களா? உச்சக்கட்ட கோபத்தில் எப்படா தலாக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம்னா சைத்தா போட்டுருவோம். இந்த குலாவையும் தலாக்கையும் போட்டு இந்த உம்மத்தை பாடப்படுத்தி வச்சிருக்கான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திலே அந்த மனுஷனை மன்னிச்சுட்டு ரப்பே அவருக்கு இறக்கப்படு ரப்பே, அவருக்கு ஹிதாயத்தை கொடு ரப்பே. வாள் மேலே இருக்கிறது, அந்த உதடு கலிமாவை உரைத்துக் கொண்டிருக்கிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ். அதே இடத்திலே வாள் மேலே கலிமா உதட்டி பெருமானாரின் மன்னிப்பு மாபெரும் வேலையை செய்தது. இன்றைக்கு அந்த மன்னிப்பு எங்கே போனது? இந்த உம்மத்தில் அறவே இல்லை. இந்த ஒன்னே ஒண்ணு அருமைக்குரிய தாய்மார்களே, நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் நான் எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன். பிள்ளைய 1000 தடவை மன்னிக்கிற தாய், எவ்வளவு தவறு செய்தாலும் தான் பெற்ற மகனை மன்னிக்கிற தாய், எதற்காக மற்றவர்களை மன்னிக்க கூடாது? மாமியாவை மன்னிக்கலாமே, மருமகளை மன்னிக்கலாமே, எல்லாத்தையும் மன்னிச்சு எல்லாம் சந்தோஷமா இருக்கலாமே. சின்ன சின்ன வார்த்தைகளால் ஏற்படுகிற பிரச்சனைகள் பெரும் பெரும் பிரச்சனைகளாக பூதாகரமாக வெடித்து குடும்பத்திற்குள்ளே பெரும் பிளவை ஏற்படுத்தி இருக்கிறதே. அதற்கு என்ன காரணம்? சின்ன வார்த்தைகள். அது மன்னிக்கும் மனோபாவம். நிறைய வரலாறு. ரபியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ராத்திரியில ஹிதுமத் செய்யற ஹாதிம் ரபியா. ராத்திரியில ஹிதுமத் செய்வார். பகல்ல அந்த மனுஷன் ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருக்கும்போது காலு மேல ஏறி தோலை தாண்டி வந்துட்டார். பெருமானாருக்கு காலில் சரியான வலி. காலு மேல ஏறினா எப்படி இருக்கும்? சரியான வலி. பார்த்து வரக்கூடாதா ரபியா என்று பெருமானார் எந்திரிச்சு லேசா அடிச்சுட்டாங்க. தோல்ல அடிச்சாங்க ரசூலுல்லாஹ். பார்த்து வரக்கூடாதா ரபியா? பெருமானாருக்கு வயசு 56, அவருக்கு வயசு 23 24. அன்று அசருக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியாவின் வீட்டுக்கு செல்கிறாங்க. கதவை தட்டுறாங்க. கதவை ரபியா வந்து திறக்கிறார். என்ன நாயகமே, சொன்னால் நானே வருவேனே. இன்னொரு ரிவாயத்தில் இருக்கு 19 வயசுன்னு இருக்கு. சொன்ன நானும் வருவேனே, நீங்க ஏன் என் வீட்டு வரைக்கும் வந்தீங்க? இல்ல ரபியா, உன்னை என் தோல் மேல ஏறி காடு மேல ஏறி தோலை தாண்டி வந்த வேதனையா இருந்துச்சு, உன்னை அடிச்சுட்டேன், உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு நான் வந்திருக்கிறேன். யாரு? 56 வயது நாயகம் ரபியாவிடத்திலே மன்னிப்பு கேட்க வீட்டுக்கு செல்கிறார்கள். மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கிறேன் ரபியா. கண்களில் கண்ணீர். உங்க மேல ஏறின பாவி நாயகமே, நான் அல்லவா மன்னிப்பு கேட்க வேண்டும்? வகி இறங்குகிற காலம் நாயகனே, நபி உங்களின் மீது ஏறியதற்காக வகி இறங்கி விடுமோ, வேதத்தில் சபிக்கப்பட்டு விடுவேனோ என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன். ஏன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறீங்களே? கண்களில் கண்ணீர். பெருமானா, இதோ இந்த பக்கம் பாருங்க ரபியா, 80 ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறேன். எத்தனை ஒட்டகம்? 80 ஒட்டகம். அதை எடுத்துக்கொண்டு என்னை மன்னித்துக் கொள் ரபியா. அஹ்சின் இலா மன் அஸா இலைக், உமக்கு தீங்களித்தவர்களுக்கும் உபகாரம் செய். என்ன அழகான வாழ்க்கை பண்பு! இந்த உம்மத்துக்கு காட்டுவதற்குத்தானே பெருமானார் செய்தார்கள். ஆனா இன்றைக்கு நம்மள எத்தனை பேர்களுக்கு நபிமார்களின் பண்புகள் வந்திருக்கிறது? அறவே. மூணாவது குணம்,
இப்போ சொல்லிட்டு கடைசியில் கேட்பேன் நான், நீங்கள் பயானுன்னு நினச்சிட்டு பேசாமல் உட்காந்துடக்கூடாது இல்லையா, என்னங்கிறத கேட்பேன். அதனால் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். தத்பீருல் மன்சில், வீட்டு நிர்வாகத்தில் அவர்கள் சீராக இருப்பார்கள். எல்லா நபிமார்களும் வீட்டு நிர்வாகத்தில், நம்ம பாஷையில சொல்றதா மனைவியிடத்தில் நல்ல பேர் பெற்றிருப்பார்கள், மனைவியிடத்திலே சர்டிபிகேட் பெற்றிருப்பார்கள் நபிமார்கள். இன்னைக்கு இருக்கிற நபிமார்கள் இன்னைக்கு நம்மளை சொல்ல முடியுமா? இவர் மனைவியை சொல்லுவார், கண்ணே மணியே வைரமே மாணிக்கமே, அந்த அம்மா சொல்லணும்ல. அந்த அம்மா பிள்ளைகிட்ட என்ன சொல்லுங்க, உங்க அப்பா ஒரு லூசு, அது பேச்சை கேட்காது. ஜலகண்டாபுரத்துல அப்படி சொல்றது இல்லை, ஏன்னா நான் ஊருக்கு போகணுமா இல்லையா, அவர் பேச்செல்லாம் கேட்காது. கேட்டா நீ உருப்பிட மாட்ட. யாருக்கு? கணவனுக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட். நவுது பில்லா, காலம் முழுக்க உழைக்கிறாரு குடும்பத்திற்காக, பிள்ளைகளை வளர்ப்பதற்காக பாடுபடுகிறாரு. அப்ப தகப்பனுடைய மரியாதையை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தாள். உங்க பாப்பா சாதாரணமான ஆள் இல்லம்மா, எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை உருவாக்கி இருக்காரு தெரியுமா? அவர் பட்ட கஷ்டங்கள் என்ன, ஒவ்வொன்றையும் சொல்லி 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 பிள்ளைகளை வளர்த்தார். அந்த பிள்ளைக்கு இவர்தான் ஹீரோ, இவர்தான் ரோல் மாடல், இவர்தான் தலைவர். ஆனால் அதை சொல்லுகிற பண்பாடு நமக்கு இருக்கிறதா? குடும்பத்தில் நல்லவராக வாழுதல், மனைவியிடத்திலே, மக்களிடத்திலே, பெற்றோரிடத்திலே, உற்றோரிடத்திலே, சம்பந்தப்புறத்திடத்திலே, இது நபிமார்களினுடைய மூன்றாவது பண்பு. அல்லாஹ் அக்பர். எத்தனை வரலாறுகள், வரலாறுகள் போட்டி போடுகிறது. என்ன சொல்லு ஒன்ன சொல்லு, வரலாறு போட்டி போடுகிறது. அவ்வளவு வரலாறு. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா ராட்டை நெய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் ஆயிஷா பெருமானார் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மனைவி ஆயிஷா சின்ன வயசு, ரசூலுல்லாஹ்வுக்கு 60 வயசு, பாத்திமா ரலியல்லாஹு 15 வயசு. 15 வயசு 60 வயசு நாயகத்தை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே பெருமானார், என்ன ஆயிஷா பார்க்காத முகத்தை பார்ப்பதை போன்று பார்க்கிறீரே, என்ன விஷயம்? ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, மனைவி சொல்றாங்க, நாயகமே உங்களின் பேரழகை நான் ரசித்துக் கொண்டிருந்தேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் இருந்த பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த உடனே அந்த அழகுல மயங்கி ஆப்பிளை அறுப்பதற்கு பாரமாக கரங்களை அறுத்துக் கொண்டார்கள். அந்த பொம்பளைகள் மட்டும் இன்னைக்கு இருந்து உங்களை பார்த்திருந்தா தங்களின் இதயங்களையே அறுத்திருப்பார்கள் நாயகம், தங்களின் இதயங்களையே அறுத்திருப்பார்கள் நாயகம். ஆயிஷா கணவனின் அழகை வர்ணிக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னைக்காவது கணவனின் அழகை வர்ணித்த மனைவி இருக்கிறதா? என்னைய மேட்டூரில் கேட்டாங்க, சேலத்தில் கேட்டாங்க, கும்பகோணத்தில் கேட்டாங்க, எல்லாம் சேர்ந்து பாலுங்க இடத்துல தள்ளிட்டாங்க வந்து. ஆனால் அந்த டிமானிட்டேஷன் நேரத்தில் ஒரு அம்மா சொல்லுச்சு புருஷனை பார்த்து, எங்க நீங்களும் 2000 ரூபா நோட்டு ஒண்ணுங்கன்னு, நீங்களும் 2000 ரூபா நோட்டு ஒண்ணு. அவனுக்கு பயங்கர சந்தோஷம் கணவனுக்கு. அப்படியா செல்லம், நானும் 2000 ரூபா நோட்டு ஒண்ணு. ஆமா, வைக்கவும் முடியல, மாற்றவும் முடியல, ரொம்ப சிரமமா இருக்கு. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். தத்பீருல் மன்சில், ரசூலை கொஞ்சம் பாருங்களேன். ரசூலுடைய மனைவி 11 பேர் இடத்துல 2 பொண்டாட்டி, அல்லாஹ் பாதுகாக்கட்டும், 2 பொண்டாட்டி கட்டினவங்கள்ட்ட கேட்டு பாருங்க உங்க நிலைமை என்னன்னு. அல்லாஹ் அக்பர். 11 மனைவிகளை பெற்று எல்லோரும் பாராட்டும் கணவனாக, தன் பிள்ளைக்கு நல்ல தகப்பனாக, தன் பேர பிள்ளைகளுக்கு நல்ல தாத்தாவாக, தன் சம்பந்தப்புறம் 2 பேரும் வலது பக்கம் இல்லையா, அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு சம்பந்திகள், 2 சம்பந்திகள் உடன் 2 மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அத்துணை பேர்களையும் இணைத்து ஒன்றாக எல்லோரிடத்திலும் நல்ல பேரோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் இதுதான் நபியின் தன்மை. தத்பீருல் மன்சில் இதற்குத்தான் சொல்லுவார்கள். இன்னைக்கு நாம வீட்டுக்குள்ள எப்படி இருக்கோம்? நிறைய வீடுகளில் தகப்பனாருக்கு சுகர் இல்லை, பள்ளிவாசலுக்கு போட்டுறான் 60 வயசுக்கு மேலே. பரவாயில்ல பாவா, நீங்கள் அங்கே போயிருங்க, நேரத்துக்கு வாங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் வாயை திறக்காதீங்க இல்லையா. 60 வயசுக்கு மேலே வாயை திறக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க, சொல்லாத சட்டங்கள். நவுது பில்லா. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். 4வது நபியினுடைய குணத்தில் 4வதாக அஷுஜா,
அந்த சமூகத்திலேயே அவர்தான் சிறந்த வீரராக இருப்பார். சொல் வலிமை, செயல் வலிமை ரெண்டுலையும் அந்த நபியை மிஞ்சவே முடியாது. ரசூலுல்லாஹ் மட்டும் சொல்லல, எல்லா நபிமார்களையும் சொல்லுகிறேன். தாவூத் அலைஹிஸ்ஸலாம்லாம் பார்க்கறதுக்கு ஆக 3 அடி 4 அடி தான். ஜபாபிரா மன்னன், அவன் இருக்கிற அடியே அல்லாஹு அக்பர் 30-40 அடி உள்ள மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஜபாபிராக்கள். கத்தல தாவூது ஜாலூத்த இல்லையா, தாலூத்துன்னு ஒரு மன்னன் இருந்தார். இந்த ஜபாபிரா மன்னர்களை யார், இந்த ஜாலூத்தை, பயங்கரமான ஆளு, 30 அடி உயரம், இவரை யார் வெல்லுகிறாரோ என் நாட்டில் பாதி தருகிறேன், என் மகளை திருமணம் முடித்து வைக்கிறேன் எல்லாம். அவன் வந்து சும்மா எடுத்து சர்வசாதாரணமா தூக்கி எறிஞ்சிருவான். அவ்வளோ ஆஜான்னு பாகு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, 3 அடி ஆடு மேய்க்கிற இடையன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவங்க பெரிய மன்னர்லாம் இல்லை ஆரம்பத்தில், 3 கல்லு. மன்னர்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள் உலகத்தில் அவர்களை விட சிறந்த வீரர்கள் கிடையாது. யாருக்கும் அஞ்சியதில்லை அல்லாஹ்வை தவிர. இவங்க போறாங்க 3 அடி 4 அடி போய் அப்படி தலையை தூக்கி பார்த்துட்டு, நீ தான் ஜாலூத்தா? அவன்கிட்ட எதுக்கு வந்திருக்கிற? இல்ல உன்னை கொல்றதுக்கு வந்திருக்கிறேன். அவன் சிரிக்கிறான். லேசா முழங்கால் அளவுக்கு தான் இருக்கிறாரு. கொல்றதுக்கு வந்திருக்கிறியா? என்னை கொல்வதற்கு நீயா? எத்தனை பேர்களை அழைத்து வந்திருக்கிறாய்? ஒரு 313 பேர்த்தை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். 313 என்னிடத்தில் 30,000 பேர் இருக்கிறார்கள். கொசுவை நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவான். அல்லாஹ் அக்பர். அஞ்சவே இல்லை, 3 கல்லு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல் எரிந்தார்கள். தாவூதின் குறி ஆக, இந்த குறவை குறிச்சு அடிப்பான் பார்த்துருக்கீங்களா? கரெக்டா நம்மளும் கவட்டை வச்சு என்னென்னமோ செய்வான். அடிச்சு ஒன்றும் நடக்காது. அவன் ஒரு அடி தான் அடிப்பான், 4 குருவி ஒன்றா விழுக்கும். அதே மாதிரி ஒரு அடி அடித்தார்கள், அவனுடைய கால் முறிந்தது. ஜாலூத்தினுடைய 2வது அடி இதயம், தலையில இதயத்தில் அடித்து சரிந்து போனான். 3வது கல்லு நெத்திகள் அடித்து இறந்து போனான். 3 கல்லில் மாய்த்தார்கள். காரணம், நபிமார்கள் யாருக்கும் அஞ்சியதில்லை. நீங்க ரசூலுல்லாஹ்வினுடைய வரலாறுகளை பாருங்க. ரசூலுல்லாஹ் யாருக்காவது பயந்தாங்களா? அந்த காலத்துல அரபு நாட்டினுடைய வீரர்கள்லயே சிறந்த வீரன் யார் தெரியுமா? ருக்கானா. இந்த பேரெல்லாம் கேட்பேன். ருக்கானா வீரர்களில் சிறந்தவன், 1000 வீரர்களுக்கு சமமானவன். ருக்கானாவை எதிர்த்து அரபுலகத்திலே ஜெயித்தவர்கள் இல்லை. ருக்கானா களம் இறங்கிவிட்டால் ருக்கானாவை எதிர்ப்பதற்கு அரபுலகத்தில் ஆள் இல்லை. பெருமானார் தனியா போயிட்டு இருக்கும் போது ருக்கானா ஒதுக்குறான். பொதுவாகவே இந்த பயில்வான்லாம் தன்னை மாதிரி பயில்வான்கிட்ட மோத மாட்டான். யாராவது அப்ப சுப்ப வந்துச்சுன்னா அதுக்கு வம்பிழுப்பான். அப்ப ரசூலுல்லாஹ் சாதுவாக செல்லுகிற போது, என்னோடு மோதி பார்க்கிறாயா? என்னை ஜெயித்து விட்டால் நான் 10 ஆடு பந்தயம் கட்டுகிறேன். என்னை ஜெயித்து விட்டால் உனக்கு நான் 10 ஆடு, இல்லை என்றால் நீ 10 ஆடு கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா, நான் வம்பு சண்டைக்கு போறதில்லை. ஆனா இந்த ருக்கானா விடவில்லை. பெருமானாரை வம்பிழுக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலைவனத்திலே தனிமையாக இருக்கிறார்கள். லேசா ஒரு குத்து தான் குத்துனாங்களாம். ருக்கானா கீழே விழுகிறார். நெஞ்சிலே ஏறி பெருமானார் அமர்கிறார்கள். பொதுவாகவே வீரனுக்கு கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டாத மாதிரி இன்னொரு 10 ஆடு பந்தயம் வச்சுக்குவோம், இன்னொரு தடவை மோதி பார்க்கலாமா? 2வது முறை மோதுகிறார்கள். பெருமானார் லேசா தள்ளுனாங்க, நெஞ்சிலே ஏறி அமர்ந்தார்கள். இன்னொரு 10 ஆடு பந்தயம் வைக்கலாமா? 3ஆம் முறையும் தோல்வி. ருக்கானா எந்திரிச்சு சொன்னா, முகம்மதே, இவ்வளவு ஆற்றல் உனக்கு எங்கிருந்து வந்தது? அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரப்புல் ஆலமீன் எனக்கு 100 வெள்ளை யானையின் ஆற்றலை வழங்கி இருக்கிறார். ஜிப்ராயிலின் ஆற்றல் சிறந்ததா, ரசூலின் ஆற்றல் சிறந்ததா? யாரினுடைய வலிமை ஆற்றல் சிறந்தது அப்படின்னு ஜிப்ராயில்ட்டே பேட்டி கேட்டாங்களா? உங்கள் வலிமை சிறந்ததா, ரசூலின் வலிமை? ஜிப்ராயில் சொன்னாங்களா, என் முடிவில் தான் ரசூலின் துவக்கம் இருக்கிறது. சிதறத்துல் முன்தகாவுக்கு மேல என்னால போக முடியல, அங்கிருந்த ரசூல் அல்லாவை பார்க்க சென்றார். என் முடிவில் ரசூலின் துவக்கம் இருக்கிறது என்றால் ரசூலின் வலிமை எவ்வளவு?
ருக்கானாவை தட்ட தேவையில்லை, சும்மா காத்துல ஊதுனாவே பறந்துருவான். அவ்வளவு ஆற்றலுக்கு சொந்தக்காரர்கள் பெருமானார். வெள்ளை யானை 100 யானைகளின் ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ருக்கானா பயந்து போய் நான் வீட்டுக்கு போய் 30 ஆடு அனுப்பிச்சிடுறேன். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருக்கானா அந்த ஆடுகள் எனக்கு வேண்டாம் ருக்கானா, உன் இதயத்தில் நான் ஏறி அமர்ந்து விட்டேன், அந்த இதயம்தான் எனக்கு வேண்டும். இதயத்தில் நான் ஏறி உட்கார்ந்து விட்டேன், உன்னுடைய இதயம் தான் எனக்கு வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ் என்று ஏகத்துவத்தை ஏற்ற வரலாறுகள் உண்டு. அப்ப வீரத்தில் அவர்களை விட சிறந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஈமான் ஒருத்தருக்குள்ள இருந்துருச்சுன்னாவே அவருக்கு வீரம் தானே வந்துடும். இப்ப நாம யோசிக்கணும், வீரம் இருந்தா ஈமான் இருக்கும், ஈமான் இருந்தா வீரம் இருக்கும் இல்லையா? நம்மால பார்த்த உடனே பயந்து பயந்து போறோம்னு சொன்னாக்கா ஈமான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சஹாபாக்கள்ட்ட எவ்வளவு ஈமான் இருந்தது தெரியுமா? அல்லாஹு அக்பர் இல்லையா? சும்மா ஒண்ணுக்கும் இல்லாத சகாபி புசுக்கு புசுக்குன்னு இருப்பாரு. ரிபஈ இப்னு ஆமிர், அந்த வரலாறுகளை நீங்க பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. ரோம் நாட்டு மன்னனை சந்திக்க பாலைவனத்திலிருந்து நாடோடிகள் 30,000 பேர் சகாபாக்களை கூட்டிட்டு போறாரு. ரோம் நாடு அன்னைக்கு இருந்த அமெரிக்கா. ரோம் நாட்டு மன்னரை சுற்றிலும் படைகள், எல்லாம் பட்டு கம்பளம், எல்லாம் 3 லட்சம் பேர் அவரை பாதுகாப்பதற்காக கழுதையில போறார். ரிபஈ இப்னு ஆமிர் 30,000 பேர், 30,000 பேர்த்தையும் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு மன்னன்ட்ட பேசிட்டு வர்றேன்னு இவர் தனியா கிளம்புறாரு. யாரு? ரிபஈ இப்னு ஆமிர். ஆள் ரொம்ப ஒல்லி, கழுதையில போனாலே கிடுகிடுன்னு ஆடுவாராம். அவர் தான் தலைவர். கழுதையில போனாலே ஆடுவார். அங்க மன்னனை பார்க்கிறார். கழுதையில வந்திருக்கிறே என்ன காரணம்னு வாயில் காப்பாளர்கள் கேட்கிறார்கள். மன்னனை பார்க்க வேண்டும், தூதுவனாக வந்திருக்கிறேன் அரபு நாட்டில் இருந்து. எங்க? பாலைவனத்தில் இருந்து வந்திருக்கிறாய். ஆமா. கழுதையை வெளியே விட்டுட்டு அப்படியே நடந்து போ. கழுதையில விட்டு இறங்குற பழக்கம்லாம் எனக்கு இல்லை, கழுதையில தான் போவேன். மன்னன் தூரத்திலிருந்து பார்த்து அந்த நாடோடியை விட்டு விடு. கழுதையிலேயே போய் சுத்தி வீரர்கள் நிற்கிறார்கள். வரலாறு மிரண்டு போகிறது. நேரா இந்த கழுதைய மன்னன் சார்ந்திருக்கிற தலகாணியில கட்டினாராம். என்ன துணிச்சல்! ஈமான், என்ன துணிச்சல்! அந்த ஹதீஸுகளை படிக்கும் போதே வீரம் வந்து விடும். கட்டிட்டு மன்னன்ட்ட 2 வார்த்தை தான், அஸ்லிம் தஸ்லம். நீ இஸ்லாமானா நல்லா இருப்ப, இல்லாட்டி நடக்கிறதே வேறுன்னு இருக்க. ஆள் போறாலும் ஒண்ணு இல்லையா? அஸ்லிம் தஸ்லம், நீ இஸ்லாமானா நல்லா இருப்ப, இல்லாட்டி நடக்கிறது வேறு. மன்னன் பார்த்தான். எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு கேட்டான். நாங்க 30,000 பேர் வந்திருக்கிறோம். மன்னன் விழுந்து விழுந்து சிரிச்சானா. விழுந்து விழுந்து சிரிச்சான். நாங்க 3 லட்சம் பேர் நிக்கிறோம், 30,000 பேர்த்தையும் ஜூஸ் போட்டுருவோம். விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு அமைதியானான் மன்னன். இவர் மட்டும் தனியா விழுந்து விழுந்து சிரிச்சாராம். ரிபஈ இப்னு ஆமிர். சாக போற நேரத்தில் எதற்காக சிரிக்கிறாய்? மன்னன் கேட்டிருக்கிறான். தனியா நின்று சிரிக்கிறியே, எதற்காக சிரிக்கிறாய்? உனக்கு உயிர் பயம் இல்லையா? மன்னனை பார்த்து 2வது முறை சொன்னார், அஸ்லிம் தஸ்லம். இஸ்லாமாக நீ நல்லா இருப்ப, இல்லாட்டி நடக்கிறதே வேற. உன்னிடத்திலே 3 லட்சம் பேர்கள் இருக்கலாம். அந்த 3 லட்சம் பேர்களும் வீட்டிலிருந்து வருகிற போது போய் வருகிறேன், போயிட்டு வர்றேன்னு சொன்ன ஆட்கள். ஆனால் எங்களிடத்தில் இருக்கிற 30,000 பேர்களும் செல்லுகிறோம், திரும்ப வரமாட்டோம் என்று சொல்லி வந்தவர்கள். இஸ்லாத்தை விதைக்க போகிறோம் என்று சொல்லி புறப்பட்டவர்கள். ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அல்லது எங்களோடு போர் செய். 3 லட்சம் பேர் போர் செஞ்சான், 30,000 பேர்களை வெல்ல முடியவில்லை. இதுதான் ஈமானின் பவர். இந்த பவர் இருக்கிறதா? ரசூல்மார்களிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருந்த பவர். ஹுனைன் போர்க்களம், பெரும் பெரும் வீரர்கள் ரசூலை கட்டுப்படுத்த முடியவில்லையே. இமாம் புகாரி எழுதுகிற போது எழுதுவார்கள், அபூ சுஃபியான் எவ்வளவு பெரிய வீரர், அலி ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய வேங்கை. கடிவாளத்தை முடிச்சு குதிரை கடிவாளத்தை இழுக்கிறாங்க. ஆனா நபியுல்லா கதீப், ஆனா இப்னு அப்துல் முத்தலிப் பெருமானார் பறக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது நபியின் பண்பு. 5வது பண்பு நபியினுடைய பண்புகளில், சிஃபாத்துக்களில் 5வது என்ன தெரியுமா? அல் முபாதரா. நல்ல காரியங்கள் அத்தனையிலும் அவர்கள் தான் முந்திக் கொள்வார்கள். நல்ல காரியங்கள் அத்தனையிலும். நீங்க சாதாரண விஷயம் எடுத்துக்கங்களேன், சலான் சொல்றது.
சலாம் சொல்றது நாம என்னைக்காவது முடிஞ்சிருக்கிறோமா? அவர் சொல்லட்டும், அப்புறம் பார்த்துக்குவோம், அவர் சொல்லட்டும், அவர் பேசாம போனார்னா என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், வாழ்நாளில் ஒரு முறை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. ரெண்டு பேரும் பார்த்தா ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் தான் சலாம் சொல்லுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு நினைச்சாங்களா, ஒரே ஒரு நாள் நாம சலாம் சொல்லிடணும், அதனால முன்னாடி போனா ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க, பின்னாடியே போய் சட்டுன்னு திரும்பி ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லிடலாம் என்று பின்னாடியே போறார். அன்னைக்கு என்னமோ அபூபக்கர் ரலியல்லாஹு மறந்துட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் பார்ப்பதை போல பின்னால் பார்க்கும் ஆற்றலும் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே வந்து திரும்பலாம் நினைக்கும் போது ரசூலுல்லாஹ் திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்களாம். அபூபக்கர் ரலியல்லாஹு நாயகமே, வாழ்க்கையில் ஒரு நாள் கூட எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க கூடாதா? பெருமானார் சொன்னார்களாம், அபூபக்கர் உம்மை விட நான் நன்மையில் தேவையுள்ளவன் என்றார். உம்மை விட நன்மையில் நான் தேவையுள்ளவன். அல் முபாதரா, இந்த மாதிரி நல்ல காரியங்களிலே எத்தனை பேர்கள் முந்தி இருக்கிறோம்? ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை ஊருக்காக, சமூகத்திற்காக, இந்த உம்மத்திற்காக முந்திக் கொண்டு செய்திருக்கிறோமா? நபிமார்கள் எல்லா நல்ல காரியங்களிலும் அவர்கள் தான் முன்னால் இருப்பார்கள். அல்லாஹு அக்பர். அந்த வகையில் இந்த பயான் ஏற்பாட்டையே உண்மையிலேயே பெருமையாக நான் நினைக்கிறேன். இதுவும் முபாதராக்களில் ஒன்று. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலம் உள்ளவரை இதை கபூல் செய்தருள்வானாக. ஆறாவது பண்பு அல் யாத்திமாது அலா நஃப்ஸிஹி. நபிமார்கள் அடுத்த ஆளை நம்பி இருக்க மாட்டாங்க, எப்பயுமே தன் மீது நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். வீட்டு வேலையை தான் தான் பார்ப்பாங்க, துணி துவைக்கிறது தான் தான் துவைப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி மாதிரி இல்லை, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா செக்ஷனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துணை வேலைகளையும் தானே தானே செய்தார்கள். தன் வீட்டு துணியை துவைத்திருக்கிறார்கள், ஆற்றிலே பால் கறந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை கூட்டி இருக்கிறார்கள். தான் செல்லுகிற போது, கடை வீதிக்கு செல்லுகிற போது பக்கத்து வீட்டுக்காரர்கள் அத்தனைவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அப்ப தன்னை நம்புவார்கள். அல் யாத்திமாது அலா நஃப்ஸிஹி. இது நபிமார்களினுடைய ஆறாவது தன்மை. அல்லாஹு அக்பர். ஏழாவது தன்மை முஸாஅதத்துன் நாஸ். இன்னொரு வார்த்தையில சொன்னா மபத்துல் ஹல்க். படைப்பினங்களின் மீது, சமூகத்தின் மீது அதிக பாசம் உள்ளவர்களாக இருப்பார். உம்மத்தின் மேல பாசம் இருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு. ஆனா இன்னைக்கு அந்த ஒண்ணுதான் இல்லாம போயிடுச்சு. உம்மத்து மேல, பக்கத்து வீட்டு மேல பாசம் இல்லை, நம்முடைய மக்களின் மீது பாசம் இல்லை. ஜலகண்டாபுரத்தில் 1200க்கு 1100 மார்க்குக்கு மேலே எடுத்தும் கூட அவனால் மேல் படிப்புக்கு செல்ல முடியாமல் இருப்பவனை தூக்க வேண்டும் என்ற உணர்வும் அக்கறையும் ஆர்வமும் நம்மிடத்தில் இல்லை, இல்லையா? ஆனால் ரசூல் அப்படி அல்ல. உம்மத்தின் மீது பேரார்வம். இது நம்ம நாயகம் மட்டும் இல்லை, எல்லா ரசூல்மார்கள். அல்லாஹு அக்பர். எல்லா நேரமும் உம்மத் 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 முஸாஅதத்துல் ஹல்க். இந்த ஹாத்தம் தாயினுடைய வரலாறு எழுதுவாங்க. ஹாத்தம் தாய் இருக்காரே, அவரை பார்த்தாக்கா யாரெல்லாம் கேட்குறாங்களோ எல்லாத்துக்கும் கொடுப்பார் ஹாத்தம் தாய். ஒருத்தர், அவர் ஹாத்தம் தாயினுடைய வீட்டிலே 7 வாசல்கள். ஒரு ஆள் 7 வாசல்லையுமே வர்றான். ஹாத்தம் தாய் 7 வாசலிலும் கொடுக்கிறார். ஹசான்ஜி பார்த்து சொன்னாரா, இவன் மோசமான ஆளு, திரும்ப திரும்ப வாங்க வர்றான், 7 வாசல்லே வந்திருக்கிறான். இப்போ ஹாத்தம் தாய் சொன்னாரா, அவனுக்கு தேவை இருக்கிறது வந்திருக்கிறான், நாம் கொடுக்க அமர்ந்திருக்கிறோம், கொடுக்க வேண்டியதுதான் என்று சொல்ல, ஹாத்தம் தாயின் வரலாற்றை எழுதிவிட்டு ரசூலை பற்றி எழுதுகிறார்கள். 7 தடவை வர வைத்து ஹாத்தம் கொடுத்தார். ஆனால் நபிகள் நாயகம் அப்படி அல்ல, ரசூல்மார்கள் அப்படி அல்ல. வருகிற போதே தேவையை விட பன்மடங்கு அதிகமாக தருவார்கள். ஒரு கிராமவாசி, புகாரிலே வருது, ஒரு கிராமவாசி வருவார். நாயகத்தில் போனால் ஒரு 4 ஆடு கொடுப்பாங்க. 4 ஆடு, அந்த ஆட்டை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் என்று பெருமானாரை சந்திக்கிறார். நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஆடு கிடைக்குமா என்று கேட்கிற போது பெருமானார் அழைத்து சென்றார்கள். 2 மலைகளுக்கு இடையில் இருக்கிற 4000 ஆட்டை காட்டி இதை வைத்துக் கொள்கின்றார். அந்த கிராமவாசி நாளை நம்பி வந்தார், 4 கிடைக்கும் என்று நினைத்து வந்தார். ஆனால் அவருக்கு கிடைத்ததோ 4000. இதுதான் நபியின் முஸாஅதா, நபியின் உதவி. வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் உதவும் பேரக்கறை கொண்டவர்களாக நபிமார்கள் இருப்பார்கள். அல்லாஹு அக்பர். 8வதாக நபியின் குணம் அஸ்ஸுஹுத்.
இவ்வளவு கொடுக்கிற நாயகம் பற்றற்று, நபிமார்கள் பற்றற்று இருப்பார்கள். உலகம் அவங்களை தொற்ற முடியாது. நீ ஏன்ட்ட வராத, வேற யாரையாவது வச்சுக்கோ. உலகத்தில் ஒற்றாமல் பற்றற்று வாழுவார்கள் எல்லா நபிமார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி, ஆனால் உலக பற்று இல்லாமல் தான் வாழ்ந்தார்கள். இந்த தஃசீர்களை எல்லாம் பார்க்கும்போது சில செய்திகள் புல்லரித்து போகும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருந்த குதிரைகளினுடைய மதிப்பு இன்னைக்கு இருக்கிற காசுப்படி ஒரு குதிரை 40 கோடி 50 கோடி வரும். ஆயிரக்கணக்கான குதிரைகள், அழகு குதிரைகள், அந்த முடியின் அழகு. சில குதிரைகளை அல்லாஹ் வழங்கி இருந்தான் இப்ராஹிம் இவங்களுக்கு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அந்த முடி மேனியில பட்டாலே குணமாயிருமா. அந்த முடி பட்டுச்சுன்னாவே தீராத நோயும் தீர்ந்து விடும். அவ்வளவு பெரிய குதிரைகள், ஆயிரக்கணக்கான குதிரைகள். அந்த குதிரையின் அழகு, அது ஓட்டத்தினுடைய ரசனை. இதில் அசர் தொழுகையை மறந்து போனார்கள். அவங்க தொழுகிற நேரம் தான் மகரிபு நேரத்தில் அல்லாஹுவை மறக்கடிக்க செய்த இந்த குதிரைகள் எனக்கு வேணான்னு 1000 வெட்டிட்டாங்களே. 1000 வெட்டிட்டாங்க. இங்க அல்லாஹுவா, இங்க ரப்பா, இந்த துன்யாவா என்று வருகிற போது ரப்பை எடுத்துக்கொண்டு துன்யாவை ஒதுக்கினார்கள். நாட்டு மன்னனை இன்னைக்கு பென்ஸ்ல போறானா இல்லையா மன்னன், அதே மாதிரி எதுல போறான் இன்னைக்கு? ஜாகுவார். அதை தாண்டி நிறைய வாகனங்கள் இருக்கிறது இல்லையா? என்னமோ வேகன்லாம் சொல்றாங்க. சரி, இதை விட வேகமாக செல்லுகிற குதிரை தான் அன்றைக்கு வாகனம். அல்லாஹ் பார்த்தா, எனக்காக தன்னை வேகமாக கொண்டு செல்லுகிற அந்த குதிரையெல்லாம் சுலைமான் வெட்டினார். அதனால் உலகத்திலேயே வேகமாக செல்லுகிற காற்றை சுலைமானுக்கு நான் வசப்படுத்துகிறேன். நல்லா வசப்படுத்தினான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு காற்று கட்டுப்பட்டது எதனால்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கம்பளத்தை விரிப்பாங்க. அந்த கம்பளத்துல 3000 நாற்காலிகள் போடப்படும். அமைச்சர்கள் அமருவார்கள். பார்லிமெண்ட் வானத்தில் நடக்கும். என்ன அழகு, என்ன அழகு, என்ன காரணம்? துன்யா வேண்டாம் என்றார்கள், எனக்கு ரப்பு வேண்டும் என்று குதிரைகளை ஒழித்தார்கள். அல்லாஹ் காற்றை வசப்படுத்தினான். இது நபிமார்களின் பண்பு. ஜுஹுத். புகாரில வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கிடைச்ச பொருட்கள்லயே ரொம்ப அதிகமா கிடைச்ச பொருள் எது அப்படின்னா, பஹ்ரைன்ல இருந்து வந்த பொருள். பஹ்ரைன்ல இருந்து வருது. பெருமானாரினுடைய வீடு பள்ளிவாசல் எப்படின்னா அது ஒட்டி தான் வீடு இருக்கு. இந்த பள்ளிவாசலுக்கு வெளியில மலை மாதிரி பொருள் குவிந்திருக்கிறது, மலையோட குவிந்திருக்கிறது பொருள். பெருமானார் சொல்லிட்டாங்க, யாருக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு போலான்னு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துட்டு போறாங்க. அதுல அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நல்லா நிறைய வச்சு நாயகத்தையே தூக்கி விட சொன்னாங்களாம். ரசூலே, நீங்க கொஞ்சம் தூக்கி விடுறீங்களா? அந்த வேலையெல்லாம் வேணாம், முடிஞ்ச அளவுக்கு கீழே எடுத்து போட்டு திருப்பி தூக்கி பார்ப்பாரு, திருப்பி போட்டு திருப்பி தூக்கி பார்ப்பாரு. கடைசியில் முடிஞ்ச அளவுக்கு தூக்கிட்டு போனாரு. பெருமானார் பார்த்து ரசிக்கிறார்கள். இவ்வளவு பேருக்கு கொடுத்த நாயகம், அள்ளி அள்ளி கொடுத்த நாயகத்தின் வீட்டுக்குள்ளே அதிலிருந்து ஒரு துரும்பு கூட செல்லவில்லை, ஒரு துரும்பு கூட செல்லவில்லை. இதுதான் பற்றற்ற வாழ்க்கை. இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களை சொல்ல முடியுமா? உம்மத்துக்கு ஒரு துரும்பு கூட வராது, எல்லாம் வீட்டுக்குள்ள போயிடுது இல்லையா? அப்ப நாயகத்தினுடைய பண்பு, ரசூல்மார்களினுடைய பண்புகளை கொஞ்சம் நாம் எண்ணி பார்க்கிறோம். அஸ்ஸுஹுத். 9வது தன்மை அத்தவாவு, பணிவு. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு உயரம் போகிறோமோ அவ்வளவு பணிவு வர வேண்டும். நபிமார்களை விட ரசூல்மார்களை விட உயர்ந்தவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. அந்த அளவிற்கு ரசூலிடத்திலே பணிவும் இருந்தது இல்லையா? இன்னைக்கு 2020ல ஜெயிச்சுட்டாவே அப்படி கப்பை வாங்கிட்டு நெஞ்ச நிமித்துறான் பாருங்க. அடுத்த போட்டியில தோத்து போயிடுறாங்க. ஆனால் கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய வெற்றி தெரியுமா? உலகத்திலே இதுவரை எந்த தலைவனும் பெறாத வெற்றி. என்ன வெற்றி? பெருமானாரை மக்காவிலிருந்து விரட்டுகிறார்கள். மதீனாவுக்கு பெருமானார் புறப்பட்டு செல்கிறார்கள். மக்காவிலிருந்து விரட்டியாச்சு. 8 வருஷத்துல மீண்டும் மதீனாவிலிருந்து மக்காவை பிடிக்கிறார்கள். பதக் மக்கா, மக்காவை வெற்றி கொள்ள போகிறார்கள். அல்லாஹ் சுபச்செய்தி என்ன சொன்னான் தெரியுமா? நாயகமே புறப்படுங்கள், 18,000 பேர்களோடு நீங்கள் புறப்படுகிறீர்கள், 18,000 பேர்களோடு புறப்படுகிறீர்கள். எதுவும் பாங்க சொல்ல போறாங்களா? 18,000 பேர்களோடு புறப்படுகிறீர்கள், உங்களுக்குத்தான் வெற்றி. சொன்னதோடு
மட்டுமில்லை, அல்லாஹ் சொன்னான், உங்களை 8 ஆண்டுகளுக்கு முன்னால் விரட்டிய இந்த காபிர்கள் முஷ்ரிக்குகள் இருக்கிறார்களே, உங்க காலத்துல அல்ல, உங்க சகாபாக்கள் காலத்துல அல்ல, கியாமத்து வரை உங்களை விரட்டிய பூமியில் கால் வைக்க முடியாது. உலகத்துல யாருக்குமே கிடைக்காத வெற்றி உங்க காலத்துல இல்ல. உங்களை விரட்டிய, உங்களை உங்கள் மண்ணில் வசிக்க விடாமல் செய்தவர்கள் இனிமேல் கியாமத் வரை கால் வைக்க முடியாது. நாயகமே, இது நான் உங்களுக்கு கொடுக்கிற பரிசு. அல்லாஹ் சொன்னல்ல, இன்னைக்கு வரைக்கும் வைக்க முடியல. இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்று பெருமானார் மக்காவுக்குள் நுழைகிற போது எவ்வளவு பெரிய வெற்றி, எப்படி வரணும், எவ்வளவு ஆனந்தத்தோட பெரிய பாட்டு கச்சேரி டபராவோட வரணுமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற போது ஒட்டகத்தில் இருந்து பெருமானார் இறங்கி ஒட்டகத்தின் கயிறை பிடித்துக் கொண்டு தலையை கீழே வைத்துக் கொண்டு தாடியெல்லாம் நனைகிற அளவிற்கு அழுது வந்தார்கள். அவ்வளவு பெரிய வெற்றியில் பெருமானாரின் பணிவு ஆளாதியார். இந்த பணிவுதான் மன் தவாலஅ ரஃபஅஹுல்லாஹ், மன் தவாலஅ ரஃபஅஹுல்லாஹ். யார் பணிகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி வாகையை அல்லாஹ் சூடுகிறான் என்பதற்கு அன்னலை விட சிறந்த சான்று உலகத்தில் யார் காட்ட முடியும்? அல்லாஹ் அக்பர். இல்லையா? 10வது சிபாத் ரசூல்மார்களுக்கு என்னவென்றால் அஸ்ஸபுர் அலல் அதா. கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த உம்மத்து, அதுல எல்லாம் பொறுமையா இருக்கும். அஸ்ஸபுர் அலல் அதா, கோபப்படக்கூடாது. நபிமார்கள் தேவையற்ற கோபம் கொள்ள மாட்டார்கள், பொறுமையோடு இருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு போய் பக்கத்துல போய் பெருமானார்ட்ட கேட்கிறாங்க, ஏம்மா பெருமானார்ட்ட, ஆயிஷா நாயகமே, உஹது போர்க்களத்தை விட கஷ்டமான நாள் உங்களுக்கு இருந்திருக்கிறதா? உஹதை விட கஷ்டமான நாள். உஹது போர்க்களத்துல கடும் உக்கிரமம், ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற வதந்தி வருகிறது. பெருமானாரை நோக்கி அம்புகள் பலவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. 11 பேர்கள் மதிலாக இருந்து ரசூலை காக்கிறார்கள். அதையும் தாண்டி ஒரு அம்பு நபிகள் பெருமானாரினுடைய முன்பல்லை ஷஹீதாக்குகிறது, ரத்தம் வெளிகிறது. அவ்வளவு வேதனை. ஆயிஷா கேட்கிறாங்க, அந்த உஹதை விட கஷ்டமான நாள் உங்களுக்கு நீங்கள் கண்டதுண்டா? ஆயிஷா ரலியல்லாஹு ஏம்மா இல்ல, உஹதை விட கஷ்டமான நாள் எனக்கு தாயிஃப் தான் என்றார்கள். எனக்கு தாயிஃப். 3 வீதிகள், 3 தலைவர்கள் தாங்கள் வராமல் சிறு குழந்தைகளை விட்டு கல்லை கொடுத்து என்னை அடிக்க சொல்லுகிற போது ஒரு சிறுவன் கல்லால் அடித்தான், என் கணுக்கால் உடைந்தது. கணுக்கால், உடம்ப தாங்குற கணுக்கால் உடைஞ்சா என்ன செய்ய முடியும்? நடக்க முடியாமல் நான் வேதனை அடைந்தேன். அப்பொழுது ரப்பு கேட்டான், நாயகமே, பொதுவாகவே பொண்டாட்டியை அடிச்சா புருஷனுக்கு எப்படி இருக்கும்? பொண்டாட்டியை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், புருஷன் பார்த்துட்டு இருப்பான, பின்னி எடுத்துட மாட்டான். பெருமானாருக்கு வேதனை என்றால், ஒரு ஹபீபுக்கு வேதனை என்றால் ரப்பு எவ்வளவு துடித்திருப்பான். அல்லாஹ் நாயகமே அனுமதி கொடுத்தால் அடித்தவர்களை நான் புரட்டி எடுத்து விடுகிறேன், மலையோடு மலையாக சேர்த்து விடுகிறேன். ஆனா உங்க மனசுதான் இறக்க மனசாச்சே, நீங்கள் பழிவாங்கும் பண்பு உங்களுக்கு இல்லையே, அதனால் நான் விட்டு விட்டேன் இந்த ஜனங்களை. ஹபீபே, உங்கள் மனம் நோகக்கூடாது என்பதற்காக இவ்வளவு தொல்லை கொடுத்தும் நான் இவர்களை விட்டுவிட்டேன். இல்லையா? இந்த தாயிஃபின் வேதனை இன்னும் கண்ணுக்குள் இருக்கிறது என்றார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸப்ரு அலல் அதா, கஷ்டம் வருகிற போது அதை பொறுத்திருத்தல். இந்த 10 பண்புகளும் ரசூல்மார்களினுடைய சிஃபாத். அடுத்து 10 பண்புகள் ஹஸாயிஸு ருசுல், ரசூல்மார்களுக்கே சொந்தமான 10 பண்புகள். அது என்ன ரசூல்மார்களுக்கே சொந்தமானது? முதல் பண்பு, ரசூல்மார்கள் என்பவர்கள் ஆண்களாகத்தான் இருப்பார்கள். பெண்களில் நபிமார்கள் கிடையாது, வரமாட்டார். பெண்கள்ல வந்தாக்கா காரணம் அமானிதம் பேணுகிற தன்மை பெண்களுக்கு குறைவு. ரசூல் என்று சொன்னாலே அமானிதத்தை பேண வேண்டும், அதை சரியா கொண்டு போய் சேர்க்கணும். அமானிதத்தை பேணுதல், வாங்கிய அமானிதத்தை சரியாக சேர்க்குதல், இந்த ரெண்டுமே பெண்களுக்கு முடியாத காரியம். இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாதம்மா பாத்திமான்னு சொல்லி பாருங்க, 10 நாள்ல ஊர் ஃபுல்லா போயிடும்.
நான் ஜலகண்டாபுரத்தை சொல்லலை, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எல்லா ஒளியாக்கு, நான் வெளியூரை சொல்கிறேன் இல்லையா? அப்போ அமானிதம் பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த அமானிதத்தை சரியாக கொண்டு போய் சேர்க்கவும் யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கள்ட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான பண்பு. இது பெண்கள்கிட்ட இருக்க. மகரிப்லேருந்து இஷா வரைக்கும் அப்படி வெளியில் திண்ணையில் உட்காந்துக்கிட்டு பேசுறதெல்லாம் புருஷனை பற்றி தான் இல்லையா? ஆமாம், பேசுறதெல்லாம் புருஷனை பற்றி. வாத்தியாரை கட்டிட்டு பெரும் கஷ்டமாக இருக்குது. சின்ன சின்ன தப்பு செஞ்சால் கூட பெஞ்சு மேலே ஏறினு பெஞ்சு மேலே ஏறினு பாடாப்படுத்துகிறேன் புருஷன். பக்கத்தில் இருக்கவங்களும் பரவாயில்ல, நான் கண்ட்ராக்டரை கட்டிக்கிட்டு சாகுறேன், உனக்கு தான் எங்கே போனாலும் ஃப்ரீயாச்சேம்மா, அதை ஏன் கேட்குறீங்க? பால் வாங்கலாம் மோர் வாங்கலான்னு போய் படியில் நின்னா படியில் நிற்காதன்னு பாடாப்படுத்தலாம் இவனை கட்டிட்டு. அடுத்தம்மா மெக்கானிக்கு நான் மெக்கானிக்கை கட்டிட்டு சாகுறேன், உனக்கு என்னம்மா பிரச்சனை? கண்ணுக்கு தெரியாத காசு, சைலன்சர் போச்சு, அதை போச்சு, இதை போச்சுன்னு எக்கச்சக்கமாக காசை வாங்கிடலாம். அடையான் கேட்குறீங்க? வீட்டுக்கு வந்தோடனே நேராக ஸ்பானரை தூக்கிட்டு கட்டளை கீழே போய் படுத்துக்கிறான். இவனை வச்சுக்கிட்டு பெரும்பாடாக இருக்கு இல்லையா? அப்ப இந்த அமானிதத்தை பாதுகாக்கிற பண்பாடுங்கிறது பெண்கள்கிட்ட இருக்காது. ஆனால் நபிமார்கள் என்பவர்கள் அல்லாஹ் அக்பர், அமானிதம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்கள் தான் நபிமார்களாக இருப்பார்கள். நபிமார்களுக்கு இரண்டாவது பண்பு என்னன்னா, அவர்கள் மாசூமீன்கள். நபிமார்களுடைய ஹசாயிஸ், எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் பாவத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். சிறு பாவம் பெரும்பாவம் எதுக்குமே அவங்கள்ட்ட நடக்காது. இன்னைக்கு நம்மளை அப்படி சொல்ல முடியுமா? சிறு பாவம் பெரும்பாவம். ஒரு காலத்தில் ஆம்பளை வட்டிக்கு விட்டு இருந்தான், இப்போ பொம்பளையே ஆரம்பிச்சிருச்சான். வீட்டு வட்டி, கந்து வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டின்னு இல்லையா? ஆமாம், ஒரு ஊர் கூட பாக்கி இல்லை. ஜலகண்டாபுரம் என்னங்கிறது அல்லாவுக்கு தான் தெரியும். அப்ப அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பாவங்களில் இருந்து நபிமார்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். சின்ன ஜல்லத்து கூட, சின்ன சருகுதல் கூட அவர்களுக்கு நடக்காது. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கிறார். மூன்றாவது ரசூல்மார்களினுடைய ஹஸாயிஸில் உள்ளது, அவர்களுக்கு வஹி வரும். மனிதர்களாக இருப்பார்கள், ஆனால் வஹி வரும். இந்த மனுஷனுக்குள்ள ஆற்றல் எவ்வளவு தெரியுங்களா? பஞ்சபூதங்களால் அறிந்து கொள்ளுவான். அறியறதும் பஞ்சபூதங்களால், அழியறதும் பஞ்சபூதங்களால். அப்படித்தானே? கண்ணால், காதால் பார்த்து, கேட்டு, நுகர்ந்து, தொட்டு, சுவைத்து. இதுல நிறைய அழியறதும் உண்டு. சில பொருட்கள் பார்ப்பதால் அழிந்து போகிறது. இந்த விட்டில் பூச்சி, அந்த பார்த்த உடனே அந்த எறும்பு, ரெக்க முளைச்ச எறும்பு அழிஞ்சு போயிடும். சிலது கேள்வியால் அழிந்து போகும் இல்லையா? இந்த மனுஷன். அதே மாதிரி யானைகள் எதனால் அழிந்து போகிறது? யானைகள் பெரிய பள்ளத்தை தோண்டி வச்சிருப்பான், ஒரு பெண் யானையை காட்டுவான், அந்த பள்ளம் இருக்கிறது தெரியாம இல்லையா? காட்டு யானை பெண் யானைக்கு ஆசைப்பட்டு அழிந்து போகிறது. காட்டு யானைகளிலிருந்து நாட்டு யானைகள் வரை இதனால் தான் அழிந்து போகிறது இல்லையா? அப்ப அந்த பஞ்சபூதங்களால் அழிந்து போபவர்களும் உண்டு, ஆக்கப்படக்கூடியவர்களும் உண்டு. இந்த பஞ்சபூதங்களை தாண்டி ஒரு சக்தி இருக்கிறது, அதுதான் அறிவு. பஞ்சபூதங்களை தாண்டியது அறிவு, அகல். ஆறாவது அறிவு என்று சொல்லலாம். இதை வைத்து மனிதன் பெரும் பெரும் பிரச்சனைகளை தீர்ப்பான். கல்வியை பெறுவான், ஆடையை பெறுவான் இல்லையா? வேலை வாய்ப்பை பெறுவான். இதுக்கெல்லாம் காரணம் இந்த அறிவு. இந்த அறிவை தாண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது, அதுதான் வஹி. அறிவிலே விளங்க முடியாததை இன்னும் உலகம் வானத்துக்குள்ள வரல விஞ்ஞானம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் 7 வானங்கள் இருக்கிறது. என்ன விஞ்ஞான மலக்குகளுக்குள்ள வரல, என்ன விஞ்ஞான ஜின்களுக்குள்ள வரல, ஆனால் கரை கண்டு விட்டது குர்ஆன். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். மனிதன் சிந்திக்க முடியாத சில விஷயங்களை வஹியால் சொல்லிக் கொடுப்பான். அந்த வஹி இந்த உலகத்தில் படிப்பால் கிடைக்காது, ரப்பு கொடுப்பான். இது நபிமார்களுக்கு மட்டும் ஹஸாயிஸ், சொந்தமானது. நம்மால் எவனாக ஒருத்தர் நபி நான் வஹி வருதுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு கதை, கல்லால் எரிஞ்ச கொல்ல வேண்டியதுதான். அப்ப மூன்றாவது தன்மை ஹஸாயிஸ், அவர்களுக்கு வஹி வரும். நான்காவது, அவர்களுக்கு வாரிசுக்காரர்கள் இந்த உம்மத்தாகத்தான் இருப்பார்கள். நபிமார்கள் விட்டு சென்றதற்கு உறவுகள் வாரிசல்ல. எல்லா நபிக்கும் இதான் சட்டம். ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போன சொத்து இருக்கா இல்லையா? அந்த ஃபதக்குன்னு சில பேரிச்சமர தோட்டங்கள் இருந்துச்சு. ஃபாத்திமா ரலியல்லாஹு போய் எங்க வாப்பா தான் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு கடுமையாக எச்சரிக்கிறார்கள், நபிமார்களுக்கு
நபிமார்களின் சொத்து பிள்ளைகளுக்கு சேராது, உம்மத்துக்கு, அந்த குடும்பத்துக்கு சேராது. அவர்கள் உம்மத்திற்கு சொந்தமானவர்கள், உம்மத்திற்குத்தான் போகும். அஞ்சாவது, நபிமார்களினுடைய கண்கள் தான் உறங்கும், உள்ளம் உறங்காது. இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கண்கள் உறங்குகிறது, உள்ள உறங்கல. நம்மால் பைத்தியம் முடிச்சோன்னு ஆயிடுவான். ராத்திரி ஃபுல்லா தூங்கலான்னு கண்ணை முன்னே என்னென்னவோ வந்துகிட்டு இருக்குது. அதனால டாக்டர், கொஞ்சம் நல்ல டாக்டர், ஏதாவது சொல்லுங்க டாக்டர், ஏதாவது மருந்து கொடுங்க, நல்லா தூங்கணும். ஆனால் நபிமார்களை பொறுத்தவரை ஐநானி தனாமானி வல் கல்பு யக்லான், கண்கள் உறங்கும், உள்ளம் உறங்கவே உறங்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உள்ளம் உறங்கியதாக ஒரு வரலாறு கூட கிடையாது. அல்லாஹு அக்பர். ஆறாவது, அவர்கள் துன்யா ஆகிரத்திற்கு மத்தியில் இஷ்டம் கொடுக்கப்படுவார்கள். யுஹய்யிரூன பைன துன்யா வல் ஆகிரா. நமக்கெல்லாம் இஸ்ராயல் வந்து கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாரு. இஸ்ராயல் வந்து உங்களை கூட்டிட்டு போலாமா அப்படின்னு நாம இல்ல, ஒரு 4 ரக்காத்து நான் தொழுதுக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க இஸ்ராயல் அப்படின்னு சொன்னா இருப்பாரா? உடனே தட்டி கூட்டு போயிடுவாரு. இல்லையா? அதுக்கு சில பேர்த்துக்கு லெட்டர் போட்டு வருவாரு. இல்லையா? சில பேருக்கு தந்தி அடிச்சுட்டு வருவாரு. யாருக்கு எப்படின்னு தெரியாது. ஆனால் நபிமார்களை பொறுத்தவரை அவர்களுக்கு ஹியார் கொடுக்கப்படும். நீங்க துன்யாவில் இருக்க ஆசைப்படுறீங்களா அல்லது ஆகிரத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறீங்களா? ரப்பு கேட்க சொன்னான், என்ன செய்கிறீர்கள்? அல்லாஹு அக்பர். இது நபிமார்களின் ஹஸாயிஸ். ஏழாவதாக, நபிமார்கள் இருக்கிறார்களே, எங்கு இறக்கிறார்களோ அங்கு அடக்கப்பட வேண்டும். வீடுகளில் அடக்கப்படுகிற உரிமை உம்மத்துக்கு கிடையாது, கபரஸ்தானுக்கு போய் ஆகணும். ஆனால் நபிமார்கள் அப்படி அல்ல, எங்கு இறக்கிறார்களோ அங்குதான் அடக்கப்படுவார்கள். எட்டாவதாக, நபிமார்கள் அஹ்யாஉன் ஃபில் குபூர் யுஸல்லூன், கபரிலே அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள். நபிமார்களினுடைய உடலை மண் தொடுவதற்கு அனுமதி கிடையாது. நம்ம உடல்லாம் அப்படி இல்லை. போய் 3வது நாள் பார்த்தோம்னு சொன்னாக்கா காணாமல் போயிடுவாரு. பாதி எலும்பு தெரியும். 6 மாதத்துக்கு ஒருக்கா குழியை தோண்டுவாங்க, பார்த்தாக்கா எலும்பா இருக்கும். என்னன்னா நம்மால் அப்படிப்பட்ட ஆளு. அப்ப நபிமார்களினுடைய உடலை தொடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு இடத்திலே அடக்கப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லிட்டான், யூசுஃபை எடுத்து அவர்களின் உடலை பைத்துல் முகத்தஸில் அடக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தேடி போறாங்க. யார்கிட்ட கேட்டாலும் தெரியலங்கிறாங்க. அதுல ஒரு கிழவி சொல்லிச்சான், எனக்கு தெரியும் யூசுப் எங்க அடங்கி இருக்காருன்னு. ஆனா 3 கண்டிஷன் வச்சான் இந்த கிழவி. என்ன? எனக்கு இப்ப கண்ணு தெரியாதுல்ல, எனக்கு கண்ணு தெரிஞ்சாதான் எந்த இடம்னு சொல்ல முடியும். அப்ப குடுகுடு கிழவி 120 வயசுல மூசா அலைஹிஸ்ஸலாம், எனக்கு கண்ணு தெரியாது, கண் பார்வை தெரிஞ்சுன்னா நான் அந்த இடத்த காட்டுறேன். முதல் கண்டிஷன் சரின்னு துவா செஞ்சாங்க, பார்வை தெரியுது. 2வது அந்த அம்மா சொல்லுச்சான் அந்த கிழவி, எனக்கு வயசு 16 ஆகணும், நான் நடந்து போகணும்ல, வயசு 16. அந்த கிழவியிலிருந்து இந்த காலத்தில் இருக்கிற கிழவி வரைக்கும் எல்லாம் லிப்டிக். இல்லையா? அப்ப நான் ஜலகண்டாபுரத்தை சொல்லலைங்க அன்புக்குரியவர்களே. அப்ப எனக்கு வயது 16 ஆக வேண்டும் என்று கேட்டது. அப்பதான் நான் காட்டுவேன், நடந்து போய் காட்டணுமல்ல. அடுத்து அந்த கிழவி சொல்லுச்சு, நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் கபரை காட்டணும்னா சொர்க்கத்திலேயும் நான் உங்க கூட தான் இருப்பேன். மூசா அலைஹிஸ்ஸலாம், அடி பாவி, ஊர்லீன்கள் அவங்க இவங்க நிறைய இருப்பாங்க, உன் கூடயா? இல்ல, அப்படி கண்டிஷன் ஒத்து வந்தா காட்டுறேன், இல்லாட்டி இல்ல. ஒத்து வந்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒத்து வந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் கபரை காட்டப்பட்டது. தோண்டுகிற போது எப்படி அடக்கப்பட்டதோ அப்படியே இருந்தார்கள், எடுத்து அடக்கப்பட்டது. நபிமார்கள் கபறுகளிலே ஹயாத்தாக இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நான் கபரிலே கண்டு அவர்கள் தொழுது கொண்டிருப்பதை பார்த்தேன் என்றார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது நபிமார்களுக்கு மட்டும் சொந்தம். 9வதாக, நபிமார்களினுடைய மனைவிக்கு 2வது திருமணம் கிடையாது. அவங்க உம்மஹாத்துல் முஃமினீன், அந்த உம்மத்தினுடைய தாய்மார்களாக மாறி போவார்கள். உம்மத்தினுடைய தாய்மார்கள், வேறு யாருக்கும் அந்த சிலை கிடையாது. மூத்த பேட்டக்கு அடுத்தால் கல்யாணம் பண்ணிடலாம். பாங்குக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும்.
illallah Allahumma rabb hadhihi ad-da'wati ad-tamma wa salatul qa'imati sayyidina Muhammadin wa sila al-fadila wa darajat fiyat al-aliyat wa sharifah. அல்ஹம்துலில்லாஹ். பத்தாவதாக நபிமார்களின் சிறப்பு குணங்கள் ஹசாயிஸ் என்னவென்றால் அவர்களின் கனவும் வகி. நபிமார்களுடைய கனவு நம்முடைய கனவுக்கெல்லாம் வேல்யூ இல்லை. அது ராத்திரியில் பார்த்துருக்கணும், அது குறிப்பிட்ட நேரம் இருக்கணும், அந்த முறை இருக்கணும், எல்லாம் இருக்கணும், இல்லாட்டி அந்த கனவுக்கு வேல்யூ இல்லை. ஆனால் நபிமார்கள் எதையெல்லாம் பார்க்கிறார்களோ எல்லா கனவும் வகி. இன்னி அதுபகுக்க ஃபில் மனம் சொன்னார்களே, நான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுப்பதை போன்று கனவு கண்டேன். கனவை வைத்து அறுக்கிறார்கள். அது இன்றைக்கு ஹஜ்ஜின் கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. கனவும் வகி இது அவர்களுடைய ஹசாயிஸ். யாருக்கும் இந்த சிறப்பு தன்மைகள் கிடையாது. ஆக இந்த 10 இவர்களின் சிறப்பு தன்மைகள். இதற்கு பெயர் ஹசாயிசுர் ருசுல் என்பார்கள். அடுத்து வலாயிஃபுர் ருசுல், ரசூல்மார்களினுடைய பணிகள் 5. இந்த துனியாவுக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்க என்றால் அத்-தஅவத்து இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் இந்த உம்மத்தை அழைப்பார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாத்துக்கும் ஒரே கலிமா தான். அந்த கலிமாவை அல்லாஹ் அமைச்சிருக்கிற விதமும் அலாதியானது. அல்லாஹ்வினுடைய பெயர்கள் இருக்குல்ல, அஸ்மாஉல் ஹுஸ்னா, அது மொத்தம் எத்தனை? 99. 99ஐயும் அதுக்குள்ள ஃபிட் பண்ற மாதிரியே அல்லாஹ் அமைச்சிருக்கிறான், ஃப்ரேம் பண்ணியிருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்குள்ள அல்லாஹ் ஃப்ரேம் பண்ணது லா இலாஹ இல்லல்லாஹ், லா மஅபூத இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. லா சமீஅ இல்லல்லாஹ், லா பஸீர இல்லல்லாஹ், லா காசிம இல்லல்லாஹ், லா முஅத்திய இல்லல்லாஹ், லா முனீர இல்லல்லாஹ், எல்லாம் 99ஐயும் உள்ள ஃபிட் பண்ணலாம். அந்த ஃப்ரேம் அல்லாஹ் அமைத்த விதம் அழகானது. உலகத்திலே எந்த தலைவனும் இப்படி அமைக்க முடியாது. இந்த கலிமாவை அமைச்ச விதம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்குல்ல, புள்ளி இல்லாத எழுத்துக்கள். நீங்க பாருங்க, பே அதுல இருக்கவே இருக்காது, தா இருக்கவே இருக்காது, சா இருக்கவே இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் ஒரு புள்ளி கூட விழுந்து விடக்கூடாது என்பதற்காக. புள்ளி இல்லாத எழுத்துக்களிலேயே கலிமாவை கோர்வை செய்த ரப்புல் ஆலமீன் அதன் பக்கம் அழைக்க சொல்லுவான் அல்லாஹ். அத்-தஅவத்து இலல்லாஹ். நபி ஒரு நபி தானே, ஒருத்தர் தான், ஒரே ஒருத்தர். ஆனால் இன்றைக்கு 600 கோடி மக்களை சம்பாதித்து வைத்திருக்கிறாரே. 200 கோடி மக்கள், 200 கோடி மக்கள் ஒருவரை பின்பற்றி வருகிறார்களே, அவரின் அழைப்பு தான் இது, தஅவத் இலல்லாஹ். அல்லாஹு அக்பர். நபி அழைச்சா அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இருக்கிற ஆட்களை வைத்திருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா போயிட்டு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், அந்த கிராமவாசி வர்றார் ஒட்டகத்துல, அவருக்கு ஏகத்துவத்தை சொல்லுங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, நானும் கோவக்காரன், கிராமவாசிகள் இயற்கையிலே கோபமா இருப்பாங்க, 2 பேத்துக்கு ஒத்து வராது நாயகமே, இல்லை போய் கூப்பிடுங்க. உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கே உரிய பாணியில கீழே இறங்க, தான் அவர் இருக்காரு, அவர் தான் நபி, ஈமான் கொள்ள விட்டான் ஒரு அறை. உமர் ரலியல்லாஹு அடியை வாங்கிட்டு, உமர் ரலியல்லாஹு அடிச்சு தான் பழக்கம், இன்னைக்கு அடி வாங்கிட்டு நிற்கிறார். பெருமானார் அப்படி பார்த்தாரு, ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டாங்க. நாயகமே யஹ்தின் யா ரசூலல்லாஹ் அத்ரிப் உனுக்கா, அனுமதி கொடுத்தா கழுத்தை எடுத்துறேன், இங்கே அனுமதி கொடுங்க நாயகம், நான் யாருன்னு தெரியல. பெருமானார் சரி நான் போறேன்னா தான் சென்றார்கள். பெருமானார் அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள் என்றார்கள். அந்த கிராமவாசி வாங்கிட்டு போன ஒட்டக சப்பை எட்டி கீழே போட்டான். இது ஈமான் கொண்டால் ஈமான் கொள்ளுகிறேன் என்றார். பெருமானார் அந்த ஒட்டக சப்பை அறுக்கப்பட்ட அந்த மாமிசத்திடத்தில் கேட்கிறார்கள், மன் தஅபுத், நீ யாரை வணங்குகிறாய் என்று கேட்கிறார்கள். அந்த மாமிசம் பேசுகிறது, அல்லதி ஃபிஸ் ஸமாஇ அர்ஸுஹு வ ஃபில் அர்ளி சுல்தானு, யாருடைய அரிசி அல்லாஹ் வானத்தில் வைத்திருக்கிறானோ, பூமியிலே எவன் தன்னுடைய ஆதிக்கத்தை வைத்திருக்கிறானோ அந்த ஏக இறைவனை வணங்குகிறேன். மண் அன, நான் யாருன்னு அந்த மாமிசத்தில் கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். அந்த மாமிசம் சொன்னது, அந்த முஹம்மத், அந்த மஹ்மூத், அந்த தாஹா, அந்த முபஸ்ஸிர், அந்த முதஸ்ஸிர். கிராமவாசி விழுந்துட்டான், நேரா கிராமத்துக்கு ஓடினான். தன் சொந்தங்கள் 100 பேர்களை அழைத்து வந்தான், 100 குடும்பம், எல்லோரும் ஈமான் கொண்டார்கள். வரலாறு ஒருவருக்கு பெருமானார் கொடுப்பார்கள். இது மாதிரி 1000 வரலாறுகளை சொல்ல முடியும். அத்-தஅவத் இலல்லாஹ், இது இவர்களின் பணி. இரண்டாவது பணி அல் முபஷ்ஷிர் வல் முன்திர்,
சுப செய்தியும் சொல்லுவார்கள், எச்சரிக்கையும் செய்வார்கள். சுப செய்தியும் சொல்லுவார்கள், எச்சரிக்கையும் செய்வார்கள். அல்லாஹு அக்பர். மதீனாவுக்குள்ள போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி நம் கைக்கு வந்துவிட்டது என்ற சுப செய்தியோடு சேர்த்து இங்கே வட்டி இந்த உம்மத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது என்றும் சொன்னார்களே. பெருமானார் மதீனாவிற்குள்ளே செல்லுகிறார்கள். வட்டியில் மதீனா தாண்டவமாடுகிறது. எந்த ஊர்ல வட்டி இருக்கிறதோ அந்த ஊர் அழிந்து விடும். இதா லஹர ரிபா வஸினா ஃபீ கர்யத்தின் ஆதினல்லாஹு பிஹலாகிஹா. ஒரு ஊர்ல வட்டியோ விபச்சாரமோ வெளிப்பட ஆரம்பித்தால் அந்த ஊரை அழிக்க அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டார். பெருமானார் வந்தாங்க, ஒரே ஒரு வருஷத்துல வட்டியை முழுவதும் நீக்கினார்கள். பெருமானார் வஃபாத் ஆகிற போது ஒரு சின்ன பைத்துல் மாலை தான் ஏற்படுத்தினாங்க, சின்ன பைத்துல் மால். பெருமானார் வஃபாத் ஆகிற போது மதீனாவிலே எந்த ஏழையும் இல்லை. ஒரு 10 வருஷத்துல ஏழை இல்லாத ஊரை உருவாக்கி கொடுத்தார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பஷீராக நதீராக எது எது தேவையோ அதை சொன்னார்கள். சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுகிற காரியம், நரகத்திலிருந்து தடுக்கிற காரியங்கள் அத்தனையும் பெருமானார் சொன்னார்கள். 3வது வேலை ரசூல்மார்களினுடைய பணி, அல்லாஹு அக்பர், இஸ்லாஹுன் நஃப்ஸ். இஸ்லாஹுன் நஃப்ஸ், எல்லோரையும் எல்லோருடைய உள்ளத்தையும் சரி செய்தல். இது ஒண்ணுதான் இன்னைக்கு பெரிய சிரமம். வீட்டுக்குள்ள இருக்கிற 4 பேருக்கு உள்ளத்தை சரி செய்ய முடியல. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் 1,00,000 இதயங்களை தன் கையில் வைத்திருந்தார்கள். எல்லா இதயமும் ஒரே மாதிரி. 1,00,000 இதயங்கள் தன் கரத்தில். இஸ்லாஹுன் நஃப்ஸ் இல்லையா? உலகத்துல எந்த தலைவனும் செய்யாதது. தலைவனை வெளியில புகழுவான் 2 போண்டா பச்சிக்காக அல்லது பிரியாணிக்காக, முடிச்ச உடனே அவனை திட்டுவான். ஆனால் ரசூலை புகழ்ந்த தோழர்கள் அப்படி அல்லவே. அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக உயிரை தருகிற தோழர்கள், உயிரை தருகிற தோழிகள் இல்லையா? அனைவரின் உள்ளத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி செய்தார். எல்லா உள்ளமும் ரசூலின் பக்கம் இருந்தது. அவ்வளவு அற்புதமான ஈர்க்கும் ஆற்றல். நேரம் இல்லை, அதனால சுருங்க சொல்லுகிறேன். 4வது இஸாலத்துல் அகாயிதி பாத்திலா. அவங்கள்ட்ட இருந்த கெட்ட கொள்கைகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகற்றினார்கள். ரசூலுல்லாஹ் அகற்றினது சன்னஞ்சன்னமா அகற்றினாங்க, ஒட்டுமொத்தமா இல்ல. அடிமைத்தனம் ரசூலுக்கு பிடிக்காது, அடிமைகளாக வாழுதல் பிடிக்காது. அதனால இன்றைக்கு அடிமைத்தனத்தை நான் ஒழிக்கிறேன், யாரும் அடிமை கூடாதுனாக்க பெரிய கொந்தளிப்பு வந்துடும். பெருமானார் அந்த அடிமைகளை உரிமை விட வேண்டும், அடிமைகளுக்கு உணர்வு கொடுக்க வேண்டும் என்று பிலால் ரலியல்லாஹுக்கு உணர்வை கொடுக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா வந்த உடனே, உரிமையாகி வந்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒரு எழுதுகோள், ஒரு ஓலையை வாங்கி கொடுத்து எழுத சொல்லுகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்னைக்கு தான் பேனா பிடிக்கிறார். எழுதுகோலை பிடிச்சி அமுத்துன உடனே எழுதுகோள் உடஞ்சி போயிடுச்சு. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அதை சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. இதை பார்த்து ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு, என்ன நாயகமே சிரிக்கிறீங்களே? சொன்னார்கள், உலகத்தில் இப்படி ஒரு வார்த்தையை, அல்லாஹு அக்பர், இந்த ஒடிந்து போன பேனாவை சரி செய்வது இடிந்து போன காபாவை கட்டுவதற்கு சமம் என்றார். என்ன அழகான கல்விக்கு இதைவிட ஊக்கமான வார்த்தையை கொடுக்க முடியுமா? அப்ப கொஞ்ச காலத்திலேயே பெருமானாரின் வஃபாத்திற்கு பிறகு இந்த இஸ்லாத்தில் அடிமைத்தனம் என்பதே இல்லை. சன்ன சின்னமா தீத்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கெட்ட சிந்தனைகளை, சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் போதித்த நாயகம். அடிமைகளுக்கு தனக்கு பின்னாடி அடிமையை கொண்டு வந்து ஜனாதிபதியாக ஆக்கியிருக்கலாம்ல, ஆக்கல. அடிமைகளும் இந்த நாட்டுக்கு உரிமை பெற்றவர்கள் என்பதை சன்னஞ்சன்னமா கொண்டு போய் சேர்த்து, ஆனா அடுத்த அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, அல்லாஹு அக்பர், உமர் ரலியல்லாஹுவின் காலத்திலே ஆக அடிமைகளாக இருந்தவர்கள் மதாயின் நாட்டு கவர்னராக மாறினார்களே. பெருமானார் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உம்மத்தினுடைய கெட்ட அகீதாக்களை மாற்றினார்கள். இந்த நிலையில நம்ம போனோம்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த உம்மத்தினுடைய கெட்ட செயல்பாடுகளை நீக்கினா, வாலிபர்களுக்கு இன்னைக்கு போதையில் இருக்கிறாங்க வாலிபர்கள், அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா நீக்கணும். வட்டியிலிருந்து இந்த சமூகத்தை காக்கணும். இன்னைக்கு தொலைக்காட்சி தொல்லைகள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், அதிலிருந்து இந்த உம்மத்தை பாதுகாக்கணும். கொஞ்சமா சரி செய்ய வேண்டும். நிறைவாக சியாசத்தை காம்மா, ரசூல்மார்களினுடைய பணி சிறந்த அரசியல் அமைப்பை உருவாக்குவார்கள்.
அரசியலை உருவாக்கி கொடுத்தவர்கள் ரசூல்மார்கள். அதுல சுயநலம் இருக்காது, கோஷ்டி மனப்பான்மை இருக்காது. ரசூல்மார்கள் அமைச்சு கொடுத்த அரசியல்ல சுயநலம் அறவே இருக்காது, கோஷ்டி மனப்பான்மை இருக்காது, சோம்பேறித்தனம் இருக்காது. இந்த மூன்றையும் அடிப்படையாக வைத்து அரசியலை அமைத்துக் கொடுப்பார்கள். இதுதான் இவர்களின் பணி. அல்லாஹ் அக்பர். ஆக ரசூல்மார்களினுடைய தன்மைகள் 10, ரசூல்மார்களினுடைய சிறப்பு தன்மைகள் 10, ரசூலினுடைய வசீஃபாக்கள் 5. இந்த 25ம் எல்லா ரசூல்மார்களுக்கும் சொந்தமானது என்பதை நாம் மனதிலே பதிய வைத்து, ரசூலுக்கு அல்லாஹ் எந்த தன்மைகளை கொடுத்தானோ அந்த தன்மைகளில் சிலதையாவது நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வந்து வாழ்ந்து சிறக்க வல்லோ நல்ல வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று கூறி ஒரு மசாயில் சொல்ல சொன்னாங்க. அதை பொதுவாக நான் சொல்கிறேன். நம்முடைய இறந்து போன பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக நாம் நன்மைகளை சேர்த்து வைக்கிறோம். அதில் ரொம்ப சிறப்புக்குரியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மகரிபுக்கு பிறகு 2 ரக்காத் தொழுக வேண்டும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மகரிபுக்கு பிறகு ஒவ்வொரு ரக்காத்திலையும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு ஆயத்துல் குர்சி 5 தடவை, குல்ஹு அல்லாஹ் 5 தடவை, குல் அஊது பிரப்பில் ஃபலக் 5, குல் அஊது பிரப்பின் நாஸ் 5. ஆயத்துல் குர்சி 5, குல்ஹு அல்லாஹ் 5, குல் அஊது பிரப்பின் நாஸ். 2வது ரக்காத்திலே அதே மாதிரி தொழுது சலாம் கொடுத்ததற்கு பிறகு 15 முறை இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அலி மோதிவிட்டு 15 முறை ஸலவாத், பெருமானாரின் மீது ஸலவாத். இந்த நன்மையை இறந்து போன இவருக்கு நான் சேர்த்து வைக்கிறேன் என்றால் கபரிலே அவர் லகாஞ்சிதம் அடைகிறார். அந்த நன்மையை மற்ற கபர்வாசிகளுக்கு அவர் பிரித்து கொடுக்கிறார். அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. இது போன்ற அற்புத மந்திர வாழ்க்கைகளையும் மந்திர சொற்களையும் நாம் ஹதீசுகளிலே பார்க்க முடிகிறது, மாசூரின்களின் வரலாறுகளிலே பார்க்க முடிகிறது. எனவே எடுத்து அமல் செய்கிற வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.